டிப்ஸ் 636 மோர் குழம்பு வைக்கும் பொழுது ஒரு நெல்லிக்காயின் விதையை நீக்கிவிட்டு அரைத்து சேர்த்தால் சுவை அற்புதமாக இருக்கும். டிப்ஸ் 637 அத்திப்பழ ஜூஸ் குடிப்பதால் சுவாச குழாயில் உள்ள அடைப்புகள் நீங்கி சளி வெளியேறும். டிப்ஸ் 638 பிரியாணி செய்ய இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் பொழுது அதில் 4 முந்திரி பருப்பு, அரை கைப்பிடி புதினா, ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து அரைத்து போட்டு பிரியாணி செய்து பாருங்கள், சுவை கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 639 பிரியாணி செய்யும் பொழுது தண்ணீர் பாதியும் மீதி தேங்காய்பால் மற்றும் தயிர் 1 கப் சேர்த்து செய்தால் பிரியாணி சுவையாக இருக்கும். டிப்ஸ் 640 வாழைத்தண்டு கூட்டு பொரியல் செய்யும் பொழுது அதனுடன் சிறிது முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 641 நாவறட்சி, கல்லீரல் பிரச்சனை, தொடை வலி போன்றவற்றை குணமாக்க கூடியது முள்ளங்கி. டிப்ஸ் 642 கேக் செய்யும் பொழுது மாவு கலக்கும் பொழுது 1 ஸ்பூன் ஆரஞ்சு மம்லேட் சேர்த்து கலக்கி தயார் செய்தால் கேக் ஆரஞ்சு சுவையுடன் இருக்கும். டிப்ஸ் 643 பருப்பு உருண்டை தயார் செய்யும் பொழுது பருப்பு ஊற வைக்கும் பொழுது 1 கைப்பிடி பச்சரிசியையும் சேர்த்து ஊற வைத்து அரைத்து உருண்டை பிடித்து குழம்பு வைத்தால் உருண்டை உடையாது, விரிசல் விடாது. டிப்ஸ் 644 கேரட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளதால் தினமும் ஒரு பச்சை கேரட்டை சாப்பிட்டு வந்தால் எதிர்காலத்தில் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்க முடியும். டிப்ஸ் 645 பீர்க்கங்காயை அடிக்கடி சாப்பிட்டு வர கண் பார்வை மேம்படும். டிப்ஸ் 646 சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் சப்ஜா விதைகளை வைத்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். டிப்ஸ் 647 எலுமிச்சை பழச்சாற்றில் சிறிது இஞ்சி சாறு சேர்த்தால் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். டிப்ஸ் 648 கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் துடைத்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வைத்தால் ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே 4-5 நாட்கள் பசுமையாக இருக்கும்.